ஒரு ஜோதிடரை போய் அணுகுறாங்க. அந்த காலத்துல பல வருடங்கள் முன்னால் ஜோதிடர் சொல்கிறார், ஒரு ஆலயத்திற்கு செல்லுங்க. செல்லும் பொழுது அந்த ஆலயத்துல அங்க திருமணத்திற்கு அந்த காலத்துல எல்லாம் இப்ப மாதிரி பர்மிஷன் வாங்கி பண்ற அளவுக்கு இவங்க கிட்டயும் பொருளாதார வசதி இல்லை. உள்ளே சென்று திரும்புவதற்குள் தாலியை கட்டிடுங்க, வாழ்க்கை மிக மிக வெற்றியாகத்தான் அமையும் என்று சொல்கிறார். அதே போல ஆலயத்துக்குள்ள போறாங்க. போக போகவே தாலியை கட்டிட்டு வந்துடுறாங்க. வாழ்க்கையிலே அதற்கு பின் நம்ம ஆலயங்கள்ல திருமணம் செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆலயங்களில் செய்யக்கூடிய திருமணம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்கும், காதலிச்சிருப்பாங்க, ஆனால் நல்ல மனப்பொருத்தம் இருக்கும். இதுக்கு நாம என்னையா பரிகாரம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு ஆலயத்திற்கு சென்று திருமணம் செய்து விட்டால், திரைத்துறையிலே ஒரு பெரிய ஒரு பிரபலம் ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று பல முறை முயற்சி செய்தார். எடுத்துமே அது ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகும், அவர்கிட்ட பணம் இருக்கும், ஆள்பலம் இருக்கும், எல்லாமே இருக்கும், அந்த மணி ரிசோர்ஸஸ், அதுக்கான சப்ஜெக்ட் நாலேஜ்னு. ஆனால் அங்க செட்டில் பார்த்தா ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அப்புறம் என்னடா அந்த செட்டில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அப்புறம்தான் தெரிந்தது, திரைத்துறை என்பது சுக்கிரனுடைய ஒரு அம்சம். அப்போ சுக்கிரன் என்று சொன்னாலே அவர் சுக்கிராச்சாரியார், அசுரர்களுக்கு குரு. அந்த இடத்துல ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், ஒரு மாயை, அமானுஷ்யம் என்பது நிறைந்தே இருக்கக்கூடிய துறை தான். ஏன்னா எப்போ நடந்த நிகழ்வை இப்பொழுது உங்கள் கண் முன்னால் பிடித்து காட்டுகிறது. நீங்க ஒரு காலத்தை தக்க வைக்கிறீங்க. அதனால தான் சொல்வேன், வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே. வாழ்க்கையிலே அமானுஷ்யங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். நம்மை காட்டிலும் நம்மால் விளக்கம் சொல்ல முடியாத சிலவற்றை நாம் நேரிலே அனுபவித்திருப்போம். அதுபோல நான் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயங்கள் திரைத்துறையில் அமானுஷ்யங்கள் என்ற ஒரு டாபிக். இது நான் சொல்லக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே நான் நேரிலே கண்ட ஒரு விஷயங்கள். என் தந்தையாரை பார்ப்பதற்கு ஒரு 15-20 வருடம் முன்னால் ஒரு இயக்குனர் வருவார். எங்கள் அப்பாவுக்கு நல்ல நண்பர். அவ்வப்போது பேசிகிட்டு இருப்பார். ஐயா, திரைப்படத்துறையிலே தலைப்புகள் வைக்கும் பொழுது அது முக்கியமா அப்படின்னு ஒரு முறை எங்கள் அப்பாட்ட கேட்குறார். எங்கள் அப்பா உடனே சொன்னார், ஆமாம், ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைவிதியை தீர்மானிக்கும் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு உக்ர தெய்வத்தோடைய பெயரை வைத்து ஒரு படத்தை எடுக்கிறார். எங்கள் அப்பா சொன்னார், அந்த பேர் முன்னாடி அந்த பேரோட எனர்ஜியை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ரீ அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து விடுங்களேன் அப்படின்னார். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது பிரத்யங்கரா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அப்படின்ற வார்த்தையை சேர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிங்கமுகத்துடன் இருக்கக்கூடிய தேவதேவள். இப்போ அதுபோல் எங்கள் அப்பா சொல்லும்பொழுது அந்த இயக்குனர் சொன்னார், சார் அது வச்சோன்னா அந்த பேருக்கு அந்த பஞ்சு போயிருங்க. ஒரு பேரில் வந்து மக்கள் பார்க்குறாங்க இப்போ ஒரு ஸ்க்ரீனில் அப்படின்னா டக்குன்னு அந்த பேர் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். நீங்கள் சொல்கிறது அந்த அளவுக்கு ரீச் ஆகாதுங்கய்யா, பேரோட அந்த ஒரு ஃபயர் போயிடுது அப்படின்னாரு. எங்கள் அப்பா சொன்னார், எதுக்கும் யோசிச்சுக்கோங்க தம்பி, இந்த வேகத்தில் ஒரு பேர் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இதை சேர்க்கணும். நானும் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்ருக்கேன், என்னடா இது அப்பா பாட்டுக்கு இப்படி சொல்கிறாரே, நான் இயக்குனர் கூட என்னன்னு ஒரு கருத்தை ஏற்றுக்கிற மாதிரி தெரியலையேன்னு. அவர் சென்றார், அதே போல பெயரை வச்சிட்டார், அந்த ஸ்ரீன்ற வார்த்தையை அகற்றி விட்டார். ஒரு சில வாரங்கள் அகன்றது. அப்புறம் பார்க்குறேன், அந்த இயக்குனர் ஒரு விபத்திலே இறைவன் அடி சேர்ந்து விட்டார். என் அப்பா சொன்னார், இந்த பேருக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குன்னு நான் சொன்னேனே அப்படின்னார். அப்போ நானும் இதை நம்ப ஆரம்பித்தேன். அதே போல் மற்றொரு அனுபவம், இது வந்து என்னென்னா, சில இடங்களுக்கு நம்ம செல்லக்கூடாது அப்படின்னெல்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார். சில அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் செல்லவே கூடாது, தேவையில்லாமல் நம்ம அந்த இடத்துக்கு செல்லக்கூடாதுன்னு. எங்கள் அப்பாவுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார், வங்கியிலே மேலாளராக இருந்தார். அந்த வங்கியில் இருக்கக்கூடிய மேலாளருக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிலிம்க்கெல்லாம் வங்கியில் ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, அது இது ஏதோன்ற காலகட்டமெல்லாம் வந்த காலகட்டம் அது. அவர் என்ன செய்கிறார், ஒரு இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு தளத்திற்கு அழைத்து செல்கிறார்கள்.
அந்த படப்பிடிப்பு தளம் என்பது ஒரு 30-40 வருடம் முன்னால் அபேண்டன்ட் ஹவுஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா? அது சில கட்டடமெல்லாம் இருந்திருக்கும். பாழடைந்து அப்படியே விட்டு வச்சிருப்பாங்க. அது மாரி. அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் என்பது சரித்திர காலத்திலே ஒரு கவிஞர் வந்து வாழ்ந்திருந்த இடமா, அவருக்கு ஏதோ வாழ்க்கையில ஒரு சோகமான சம்பவங்கள்லாம் நடந்திருந்த இடம் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு அறைக்குள்ள போறோம். போனால் ஏதோ ஒரு அழுத்தத்தை எங்க அப்பா வந்து அவர்ட்ட சொன்னத உணர்கிறார். அவர் அதெல்லாம் இருந்தா தாங்க அந்த படத்துல ஃபீல் வரும். நான் வந்து என்ன பண்றேன்னா, அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையன் ஒரு அப்போ ஒரு நல்ல பதவியில இருப்பவர், அவரையும் அழைத்துக் கொண்டு அந்த அறைக்குள் சென்று வந்து விட்டார். எங்க அப்பா வந்துட்டோனே சொன்னார், "நீங்க அங்க போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க 2, 3 கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துருங்க. ஏதோ எனக்கு தோணுது, உங்க பையன் ஒரு 6 மாசம் வீட்டிலேயே இருக்கட்டுங்க" அப்படின்னு. அவர் பையனுக்கு அப்பதான் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சது. அவன் வந்து சொல்றான், "அங்கிள் நீங்க என்ன அறிவில்லாம பேசுறீங்க? ஒரு பாழடைஞ்ச கட்டடத்துக்குள்ள போயிட்டு வந்தா அதோட அழுத்தம் இருக்கும்னெல்லாம் சொல்றீங்களே, என்னால இது ஏத்துக்கவே முடியலன்ட்டு" சொல்லிட்டு வந்துட்டான். 2004 டிசம்பர்ல அந்த சுனாமின்னு ஒண்ணு வந்தது ஞாபகம் இருக்குங்களா? அதுல அந்த தம்பியும் பாதிக்கப்பட்டார். அதுக்கும் இதுக்கும் ஏதாவது கோயின்சிடென்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்வுமே எனக்கு மனசுல பட்டுது. முதல்ல எப்படி அந்த பேரு நிகழ்ச்சி சொன்னார் இல்லையா? அதே போல எனக்கு இந்த 2வது நிகழ்ச்சியுமே எனக்கு மனசுல பட்டது. இப்ப சமீபத்தில ஒரு திரைப்படத்தில நான் படிச்சேன். இந்த காந்தாரா திரைப்படத்தில பலருக்கும் ஏதோ ஒரு அமானுஷ்ய அனுபவங்கள், சிலருக்கு அதனால் உயிரிழப்புக்கள் அப்படின்னெல்லாம். அப்ப என்னன்னா, இந்த தேவதைகள்லாம் இருக்காங்களா? அப்படின்னா, ஆமாம். சிலத பத்தி பேசும்பொழுது நானே உணர்ந்திருக்கிறேன். சில தலைப்புகளில் நானும் கூட பேச மாட்டேன். ஏன்னா, அதுக்கான ஒரு அனுமதி பெற்றால் மட்டும் தான். அந்த ஆலயத்துக்கு போயி, அந்த சாமி கிட்ட நம்ம வணங்கிட்டு, அதுக்கு சில நாள் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு, அப்புறம் தான் அந்த சப்ஜெக்ட்டையே தொடுவேன். அதுபோல இல்லாமல் சிலவற்றை பற்றி நான் பேசணும்னு நெனச்சு, என்னுடைய மிக விலை உயர்ந்த செல்ஃபோன் ஒண்ணு வச்சிருந்தேன். ரொம்ப விலை உயர்ந்த செல்ஃபோன். ஒரு ஆய்வு போல செஞ்சேன். ஒரு 50, 60 வருடம் முன்னால் நடந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வை பற்றி ஆய்வு செய்வதைப் போல செஞ்சுட்டு, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரேன். வந்த நேரத்திலே அந்த செல்ஃபோன் கீழே விழுகிறது. பல சுக்கு நூறா உடைஞ்சது. அதாவது அந்த செல்ஃபோன் வந்து அப்படி உடையறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அதுக்கான அந்த இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம். அப்புறம் அந்த கண்ணாடிய அந்த கேமராவ எடுத்துட்டு போய் ரெடி பண்ண பார்த்தேன். கடைசி வரைக்கும் என்னால் அந்த செல்பேசியுடைய அந்த தகவலை ரிட்ரைவ் செய்ய முடியவில்லை. சரி, நமக்கு இந்த அமானுஷ்யத்தை பற்றி பேசறதுக்கு நமக்கு அப்ப அனுமதி இல்லை. அப்படின்னு சொல்லி நான் அந்த தகவலையும் விட்டுவிட்டேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப சமீபத்தில இந்த பஞ்சுருளி அப்படின்ற தேவதைய பத்தி. அவங்கெல்லாம் இந்த பஞ்சுருளி, குலிகா இவங்கெல்லாம் நிஜமாலுமே இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு தேவதைகள். அப்போ பஞ்சமி அப்படின்னா நமக்கே தெரியும். 5ஆம் நாளை குறிப்பிடுவது. 5ஆம் நாள்னா வராகத்தை குறிப்பிடுவது, வராகியை குறிப்பிடுவது. அப்ப காடுகள்ல என்ன செய்வாங்களாம், அந்த காட்டுகள்ல தங்களுக்கு ஒரு புரொடெக்ஷன் வேணும் இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்களேன். சில பகுதிகள்ல ரொம்ப காடா இருக்கும். அப்போ அந்த வராகத்தின் ஆத்மாவை அவர்கள் வரவழைத்து, காட்டுல எத்தனையோ வராகம் இதா இருக்கும் இல்லையா? அந்த வராகத்துக்குரிய நேர்த்தியை செலுத்தி, அத வந்து அந்த அந்த வராகம் வந்து அப்ப அருள் செய்யும். அதே போல தான் குலிகன் அப்படின்ற தேவதை. இவங்கெல்லாம் எப்படின்னா, நம்ம அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதற்கு நாம் ஒரு சில பிரார்த்தனைகளை செய்தாக வேண்டும். அதெல்லாம் சத்தியமாலுமே அந்த இடத்துல அவங்க எனர்ஜி அங்க இருக்கும். அதெல்லாம் அந்த கதாபாத்திரமாகவே அவங்க மாறியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கடவுள் அருள் நிலைகள் வந்திருக்கும். அதனால தான் சினிமாவும் அமானுஷ்யமும் என்று சொல்லும் பொழுது, சில தலைப்புக்கள், சில காட்சிகள் என்பது நம் வாழ்க்கையிலே நாம அப்படியே நிலைச்சிரும். இதே போல இன்னொன்னுமே இருக்கு. ஜாதக பொருத்தம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு நடிகர். ஒரு இந்திய அளவில பிரபலமான நடிகர். அவருக்கும் அவர் மனைவிக்கும் டோட்டலாவே ஜாதகமே பொருந்தல. ஒரு பொருத்தம் கூட இல்ல. அப்ப என்ன செய்றாங்க, ஒரு ஜோதிடர போய் அணுகுறாங்க அந்த காலத்துல. பல வருடங்கள் முன்னால். ஜோதிடர் சொல்கிறார், "ஒரு ஆலயத்திற்கு செல்லுங்க. செல்லும் பொழுது அந்த ஆலயத்துல அங்க திருமணத்திற்கு" அந்த காலத்துலலாம் இப்ப மாரி பர்மிஷன் வாங்கி பண்ற அளவுக்கு இவங்ககிட்டயும் பொருளாதார வசதி இல்ல. "உள்ளே சென்று திரும்புவதற்குள் தாலிய கட்டிடுங்க. வாழ்க்கை மிக மிக வெற்றியாகத்தான் அமையும்" என்று சொல்கிறார். அதே போல ஆலயத்துக்குள்ள போறாங்க. போக போகவே தாலியை கட்டிட்டு வந்துடுறாங்க. வாழ்க்கையிலே அதற்கு பின் மிக பெரும் பிரம்மாண்டத்தை சந்தித்து விடுகிறார்கள். என்னன்னா, நம்ம ஆலயங்கள்ல திருமணம் செய்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஆலயங்களில் செய்யக்கூடிய
திருமணம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. சிலருக்கு வந்து என்ன ஆகும்னா, ஜாதகத்துல ஏதேதோ தோஷம் இருக்கும். காதலிச்சிருப்பாங்க. ஆனால் நல்ல மனப்பொருத்தம் இருக்கும். இதுக்கு நாம என்னையா பரிகாரம் பண்றது? அப்படின்னு யோசிக்கிறவங்கலாம் கூட ஒரு ஆலயத்திற்கு சென்று திருமணம் செய்து விட்டால் மிக பெரும் வெற்றி அமையும். அதேபோல சினிமால சென்டிமென்ட்டுகளும் ஜாஸ்தி. எனக்கு தெரிந்து பல சினிமா நடிகர்கள் மிக உயரத்திற்கு வந்தவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தால், ஏதோ ஒரு சென்டிமென்ட் இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்ததுமே கிழக்கு பக்கமாக சற்று நடந்து விட்டுத்தான் தங்கள் அலுவலகத்துக்கே செல்வாங்க. ஏன்னா, சன் ரைசஸ் இன் ஈஸ்ட்ன்றோம் இல்லையா? நான் ஒரு மிக பிரபலமான நடிகரை சந்திக்கும் பொழுது சொன்னார், காலிலே எப்பொழுதும் வெள்ளை செருப்பு தான் அணிந்திருப்பார்கள். நீங்க மேக்ஸிமம் பாருங்களேன், சினிமா துறையில ரொம்ப பிரபலமானவங்கலாம் கால்ல லைட் ஒயிட் கலர் செருப்பு அணிஞ்சிருப்பாங்க. அதே மாரி கிழக்கு திக்கு சற்று நடந்துட்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்றும் ஒரு சென்டிமெண்ட்டும் உண்டு. சினிமால இருக்கக்கூடிய சில பிரபலங்கள்லாம் அவங்க டேபிள்ல ஒரே ஒரு இது இருக்கும். இந்த பேனா வைக்கிறது இருக்கு இல்லைங்களா? அதில 2 தங்க கலர் பேனா வச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் என்ற நம்பிக்கையும் உண்டு. இதேபோல நான் சந்தித்த மற்றொரு அமானுஷ்யம் என்னவென்றால், திரைத்துறையிலே ஒரு பெரிய ஒரு பிரபலம். ஒரு திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று பலமுறை முயற்சி செய்தார். பலமுறை முயற்சி செய்தார். எடுத்துமே அது ஒவ்வொரு தடவையும் என்ன ஆகும், அவர்கிட்ட பணம் இருக்கும், ஆள்பலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த மென், மணி, ரிசோர்ஸஸ் அதுக்கான சப்ஜெக்ட் நாலேட்ஜ்ன்னு. ஆனால் அங்க செட்டுல பார்த்தா ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அப்புறம் என்னடா அந்த செட்ல இப்படி ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று சொன்னால், அப்புறம் தான் தெரிந்தது, அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேமராவை இயக்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு தடங்கல் வந்துகிட்டே இருந்தது. அந்த பர்ட்டிகுலர் கேமராவை வைத்திருந்த கேமராமேன் ஒரு 6 மாதம், 1 வருடம் முன்னால் ஒரு அமானுஷ்ய நிகழ்வினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து திருக்கையிலை சென்று விட்டார் என்றெல்லாம் அறிந்தோம். அதனால தான் சொன்னேன், திரைத்துறை என்பது சுக்கிரனுடைய ஒரு அம்சம். அப்போ சுக்கிரன் என்று சொன்னாலே அவர் சுக்கிராச்சாரியார், அசுரர்களுக்கு குரு. அந்த இடத்துல ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம், ஒரு மாயை, அமானுஷ்யம் என்பது நிறைந்தே இருக்கக்கூடிய துறை தான். ஏன்னா, எப்போ நடந்த நிகழ்வை இப்பொழுது உங்கள் கண் முன்னால் பிடித்து காட்டுகிறது. நீங்க ஒரு காலத்த தக்க வைக்கிறீங்க. அதனால தான் சொல்வேன், வீட்ல கூட இறந்தவர்கள் புகைப்படமெல்லாம் நெறைய வைக்கக்கூடாது. இதை வந்து எட்கர் கெய்சி அப்படின்ற ஒருவர் அமானுஷ்யத்தை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் சொல்லியிருப்பார். அதை வைத்து விட்டால் நீங்கள் அந்த காட்சிகளில் நிலைப்படும் பொழுது, அதை உங்களை மற்றொரு பரிணாமத்திற்கு இட்டுச் செல்லும். அவர்களையும் முக்தி நிலை அடைய விடாது என்பார். எனவே திரைப்படத்துறையும் அமானுஷ்யமும் என்ற இந்த தலைப்பு துவங்கி இருக்கிறது. மீண்டும் தொடரும். முதல் பகுதியை கண்டதற்கு நன்றி. சிவ சிவ.